You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நிகழ்ச்சியிலே ஆபகுக் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தின் சுருக்கத்தை நாம் பார்த்தோம். ஆபகுக் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், கர்த்தாவே எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று 2 முறை அவர் சொல்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட, எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரை நீர் தாமதமாக இருக்கிறீர், எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரை நீர் ரட்சியாமல் இருக்கிறீர் என்று சொல்லி புலம்புகிறதான ஒரு அனுபவத்தை அங்கே பார்த்தோம். ஆனால் 2வது அதிகாரத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்ய போகிறார்ன்ட்டு கொஞ்சம் கவனிக்க போகிறேன் மௌனமாக தேவ சத்தத்திற்காக கவனிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு. என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் மறந்துட்டார். அவருடைய கவலை, கண்ணீர், அவருடைய ஏக்கங்கள், புலம்பல் எல்லாத்தையும் மறந்துட்டு 3வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னு கேட்டால், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளே பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயலில் தானியங்கள் விளையாமற் போனாலும், கடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். இதிலே 3 சம்பவத்தை மட்டுமே உங்களுக்காக நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். 1, அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும். 2வது, திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும். 3வது, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும். மற்ற காரியங்களை விட்டுட்டு அடுத்த வசனத்துக்கு வரேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்த்தால், அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தி மரம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அத்தி மரம் தன்னுடைய சொந்த ஜனங்களை அது குறிப்பிடுகிறது. அத்தி மரம் என்பது சொந்த ஜனத்தை குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வசனம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால், சொந்தங்கள் என்னை கைவிட்டாலும், சொந்தங்கள் என்னை மறந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. சொந்தங்கள் என்னை கைவிட்டாலும், நான் யாரை நம்பியிருக்கிறனோ அவர்கள் என்னை கைவிட்டு விட்டாலும், என் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். வசனம் யோபு 19வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரரும் என்னை அந்நியராக எண்ணினார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் அப்படின்ட்டு அங்கே யோபு 19வது அதிகாரம் 13லிருந்து 15 வரையிலும் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன், என் வீட்டு ஜனங்கள் என் ஜனங்களும் என் வேலைக்காரரும் என்னை அந்நியராய் எண்ணினார்கள். அப்போ என்ன அர்த்தம்? சொந்தங்கள் மறந்து விட்டார்கள், சொந்தங்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இப்போ சுருக்கமாக சொன்னால், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அதனால் யார் என்னை விட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று அங்கே ஆபகுக் சொல்கிறார். இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல முடியுமா? சொந்தம் மறந்துட்டா, கூட பிறந்தவங்க பிள்ளைங்க மறந்துட்டா புலம்பிட்டு இருப்போம். ஐயோ, நான் இப்படியெல்லாம் பார்த்தேன், இப்படியெல்லாம் வளர்த்தேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராக போனார்கள், என் பந்துக்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். அப்போது எல்லாரும் போயிட்டாங்க, சொந்த பந்தம் எல்லாமே போயிடுச்சு. ஆகவே தான்
இங்கே வசனம் சொல்லுது, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும். இப்போ என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட நண்பர்கள், சிநேகிதர்கள், சொந்தம், பந்தம், ஜனபந்துக்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்ல முடியுமா? ஒருவேளை உன் பிள்ளைங்க உன்னை கைவிட்டுட்டு போயிட்டுருக்கலாம், உன்னை கவனிக்காமல் போயிட்டாங்க, அதையே நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்கியா? இல்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லணும். ரெண்டாவதாக பார்க்கும்போது, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் என்ற அந்த வேத வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 128வது சங்கீதத்திலே பார்க்கும்போது வசனம் தெளிவாய் சொல்கிறது. 128வது சங்கீதத்தில் அங்கே நாம் வாசிக்கிறது என்ன? உன் மனைவி உன் வீட்டரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திராட்சை கொடிகளில், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும். இப்போ திராட்சை செடி என்றால் என்ன? திராட்சை கொடி என்றால் என்ன? அது மனைவியை குறிக்கிறது, மனைவியை குறிக்கிறது. அப்படி என்றால் திராட்சை செடி பழம் உண்டாகாமற் போனாலும், அப்போது மனைவியின் மூலமாக ஒரு நன்மை கிடைக்காதபடிக்கு உபத்திரவங்கள் வந்தாலும், மனைவியை கூட என்னை கைவிட்டு போயிட்டாலும், மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலாவது, சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், ஜனபந்துகள் என்னை கைவிட்டுட்டாலும் சரி, மனைவியின் மூலமாக ஒரு துரோகம் எனக்கு நடந்தாலும் சரி, அல்லது புருஷனின் மூலமாக எனக்கு துரோகம் நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி ஆபகுக் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? உன்னை நம்பினவர்கள் உனக்கு துரோகம் பண்ணலாம். நீ யாரை நேசித்தாயோ அவர்கள் உன்னை விட்டு தூரமாய் போகலாம். நீ யாரை அதிகமாய் நம்பி பொறுப்பு படைச்சாயோ, யாரை அதிகமாய் நேசித்தாயோ அவர்களெல்லாம் உன்னை விட்டு போகலாம். அல்லது உன் கணவனோ அல்லது உன் மனைவியோ உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனாலும் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். மூன்றாவதாக பார்க்கும்போது, ஒலிவ மரம் பலனற்று போனாலும். ஒலிவ மரம் என்றால் என்ன? 128வது சங்கீதத்திலே பார்க்கும்போது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஒலிவ மரம் பலனற்று போனாலும் என்றால் என்ன அர்த்தம்? என் பிள்ளைகள் கூட எனக்கு உதவி செய்யாமல் போனாலும், என் பிள்ளைகள் கூட எனக்கு அடைக்கலமாக இராவிட்டாலும், என் பிள்ளைகள் எனக்கு துரோகம் செய்தாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 3 குறிப்பு: அத்திமரம், 2வது திராட்சை செடி, 3வது ஒலிவ மரம். அத்திமரம் என்றால் சொந்த பந்தங்கள், நெருங்கின நண்பர்கள், சிநேகிதர்கள். 2வதாக மனைவி அல்லது புருஷன். 3வதாக பிள்ளைகள். எல்லாருமே கைவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்று நாம் பாடுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் சூழ்ந்திட்டாலும் என்று ஒரு பாடல். அப்போது நண்பர்கள், சிநேகிதர்கள், நாம் யாரை நம்பினோமோ அவர்களெல்லாம் நம்ம கைவிட்டுட்டாலும், புருஷன் அல்ல மனைவி கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன். மனுஷர்கள் அல்ல, நான் நம்பினவர்கள் அல்ல, நான் யாரை நம்பியிருந்தேனோ அந்த கணவர் மனைவி அல்ல, நான் யாரை நம்பினேனோ அந்த பிள்ளைகள் அல்ல, கர்த்தரே என் பலன் என்று தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இயேசு மாறமாட்டார். உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இயேசு மாறமாட்டார். உன் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரலாம், ஆனால் இயேசு மாறாமல் உனக்கு ஒரு பலனை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கப்படினால், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். ஆம், அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? என்னை நடக்க பண்ணுவார் என்று சொன்னால், என் ஆண்டவரே என்னை நடத்துவார், என் ஆண்டவரே என்னை நடத்துவார், அவரே எனக்கு பலனாக இருந்து அவரே என்னை நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசிக்குள்ளே கடந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, புலம்பிக் கொண்டிருந்தவர் காத்து கொண்டிருந்தார்,
காத்து கொண்டவரிடத்தில் கர்த்தர் பேசினார். கடைசியில் உனக்கு ஒரு பலன் கிடைச்சிட்டது. என்னன்னு கேட்டால், கர்த்தரே என் பலன். அப்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வேதவசன்படி எல்லாவற்றையும் செய்கிறவர் உனக்கு பலனை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் பலவீனமாய் வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில் நீ காணப்படலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, புலம்பிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர்தான்யா என் பலன். அவர் என்ன செய்வார்? என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். ஆம், நிச்சயமாய் உனக்கு ஒரு உயர்வு உண்டு. யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு உயர்வு உண்டு. யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு மத்தியிலே ஒரு உயர்வு உண்டு. நீ இப்படியாய் சொல்லணும். ஆபகு சொல்கிற மாதிரி, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். இயேசுவே என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். ஒரு உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன். அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி ஆபகுக் தைரியமாய் சொன்னது போல நாங்களும் அப்படியாய் சொல்லுகிறோம். எங்களை நீ நடக்க பண்ணுவீர், உயரமான இடத்தில் நடக்க பண்ணுவீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.